இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் பிரபஞ்சம் சில பேட்டர்ன்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்துதுங்க. பூமியும் அதே மாதிரி தான் தனக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அதே மாதிரியான பேட்டர்ன்களை பயன்படுத்தி தான் கட்டுப்படுத்துதுங்க. நம்மளுடைய மூளையும் நம்மளை அதே மாதிரி பேட்டர்ன்களை பயன்படுத்தி தான் கட்டுப்படுத்துதுங்க. இது எல்லாமே குறிப்பிட்ட எண்களை கொண்ட கணித ஃபார்முலா முறைப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி விளக்கமாக நம்ம போக போக சொல்ல போகிறோம். அப்படின்னாக்கா எண்கள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றத நம்ம நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நம்மளுடைய மூளையை அது பாதிக்கிறது. இப்போ எண்களின் ராஜா, இந்த எண்கள் 0லேருந்து 9 வரையும் உள்ள அந்த 10 பேஸ்டு எண்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது யார்? நம்பர் 9. இந்த நம்பர் 9 உடைய மேஜிக்கல் பவர்ஸ், ரொம்ப அபாரமான பவர் இருக்குங்க. அதுக்கு அந்த பவர் எண்களை கட்டுப்படுத்துவதென்றால் எண்களை அடிப்படையாக கொண்ட பேட்டர்னால் கட்டுப்படுத்தப்படும் பிரபஞ்சத்தை இந்த நம்பர் 9 கட்டுப்படுத்தும் இல்லையா? அந்த பிரபஞ்சத்தினுடைய மினியேச்சர் சிறிய வடிவமாக இருக்கிற நம்ம மூளையை இந்த 9 கட்டுப்படுத்தும் இல்லையா? அப்படித்தான் இன்டைரக்டாக புரிஞ்சுக்கணும். புரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த 9க்கு மிகப்பெரிய மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க. இப்போ வாங்க அந்த 9 வச்சு சில மேஜிக்குகள் எப்படி நடக்குது, எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் மற்றவங்களை அசத்தலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தி பவர் ஆஃப் 9 வச்சு இப்போ நம்ம மேஜிக் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப எலிமெண்ட்ரி, ரொம்ப பேசிக்கான ஒரு மேஜிக். போக போக ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய மேஜிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9 பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மேஜிக்கெல்லாம் பண்ண முடியும். 9 வச்சு நம்ம ரொம்ப அழகாக பிரமாதமாக விளையாடலாம். இப்போது நான் உங்களோட விளையாட போகிறேன். இதை நல்லா கற்றுக்கிட்டு 1க்கு 4 முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களோடையோ வகுப்பறையில் கிளாஸ்லேயோ இல்லை ஃபங்க்ஷன்லேயோ எதுலேயுமோ நீங்கள் இந்த கேமை விளையாடும்போது இது எல்லாரையுமே அசத்திடுங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு 4 நம்பர், நீங்கள் இது எத்தனை ஆயிரம் பேர் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு விருப்பமான நம்பரை எழுதிங்க. இதில் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் 4 டிஜிட் எழுதலாம், 5 டிஜிட் எழுதலாம், 3 டிஜிட் எழுதலாம், எவ்வளோ வேணாம். இப்போ நான் ஒரு 4 டிஜிட் எழுதுகிறேன். 2 3 4 1 இப்படி நான் ஒரு 4 டிஜிட் நான் எழுதுகிறேன். சரி, இப்படி எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த நம்பரை என்ன எழுதுகிறாங்கன்றது இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்கன்றதை நான் பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் நண்பர்களோடு விளையாடும்போது இந்த நம்பரை மறைச்சிக்க சொல்லி விளையாடணும். இப்போது அவங்கள என்ன பண்ண சொல்லணும்னா, இந்த நம்பர்களை எல்லாம் கூட்டணும். இந்த நம்பர்களை கூட்டுறதுனா என்ன அர்த்தம்? 2 3 4 1 இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டும், கூட்ட சொல்லணும். இப்போ நீங்கள் கூட்டுங்க. நீங்கள் என்ன நம்பர் எழுதிருக்கீங்களோ அந்த நம்பரை அதனுடைய இலக்கங்களை கூட்டுங்கள். இது கூட்டுறதுக்கு பேர் என்னென்னா ரூட் நம்பர். ஏன்னா எந்த ரூட் நம்பர் வருதோ அந்த நம்பர்லேருந்து தான் இந்த பெரிய நம்பர் உருவாயிடுச்சு. பெருசாக பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு பதிலாக அதனோட ரூட் நம்பரை வச்சு விளையாடும்போது ரொம்ப ஈஸி. அது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை கூட்டி ரூட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். 3 2 5 5 4 9 9 1 10 இப்படி 2 இலக்கங்களில் வந்தால் திரும்பவும் இதை கூட்ட வேண்டும். 1 + 0 = 1. இப்போ இதுதான் இந்த நம்பருடைய ரூட் நம்பர். இப்போ இதை கண்டுபிடிக்க சொல்லிட்டிங்களா? இது கண்டுபிடிச்ச உடனே இந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு, இந்த நம்பரை இங்கே போட்டு இந்த நம்பர்லேருந்து இதை கழிக்க வேண்டும். 2 3 4 1லேருந்து 1 போச்சுன்னா 0. நல்லா தெரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு 3 இலக்கம் 4 இலக்கம் 5 இலக்கம் நம்பரை யோசிக்காமல் ரேண்டமாக எழுத சொல்லுங்கள். இப்போ அதை கூட்டி வரும் எண் என்ன வருது? 0லேருந்து 9க்குள்ளே வந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். 9க்கு மேலே 10 11 வந்ததுன்னா திரும்ப அதை கூட்டி அதை 1 இலக்கமாக மாற்றி அதை இந்த நம்பர்லேருந்து கழிக்க வேண்டும். 9 8 வருது. எது வந்தாலும் இதிலேருந்து இதை கழித்து என்ன விடை வருகிறது அப்படின்னு. இப்போது இந்த மேஜிக்கை நம்ம ஒரு 4-5 ஸ்டேஜில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இவ்வளோ பண்ணால் போதும். அவங்க இது என்ன நம்பர் எழுதியிருக்காங்க, என்ன நம்பர் கூட்டி வருது, என்ன கழிச்சிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போது இதுலேருந்து ஒரு நம்பரை அவங்க மறைச்சிட்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதில் எப்போவுமே 0 வர்ற மாதிரி நான் விளையாடுறதில்ல, உங்களுக்காக நான் இதை விளையாடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 4 என்பதை
அவர்கள் நீங்கள் மறைத்து கொண்டு மீதி இருக்கிற 3 நம்பரை என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் மறைச்ச நம்பரை நான் சொல்லிடுவேன். இப்போது உங்கள் நண்பர்கள் வந்து இதை மாற்றி மாற்றி கூட சொல்லலாம். 0 2 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே அவர்கள் மறைத்த நம்பர் 4 அப்படின்றத சொல்லிவிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அதுக்கான விளக்கத்தையும் கூடவே சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த இலக்கங்களை இந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதி அதனுடைய ரூட் நம்பர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து கழிச்சோன்னா வர்ற விடையை கூட்டினீங்கன்னா அதோடைய ரூட் நம்பர் 9 என்று வரும். இது உலகத்தில் உள்ள எந்த நம்பரை எழுதி இந்த பேட்டர்னில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் வர்ற விடையில் கூட்டினீங்கன்னா 9 9 அடுக்கு வரும். அப்புறம் அதை கூட்டினீங்கன்னா திரும்ப 9 தான் வரும். இப்போ இங்கே 2 3 5 5 4 9ன்னு வருது இல்லையா? இப்போ அவங்க 0 2 3 சொல்லியிருக்காங்க. 2 3 அவங்க சொல்லும்போதே நம்ம கூட்டிக்கணும் 5ன்னு. 5 கூட எதை கூட்டினா 9 வரும், 4 கூட்டினா 9 வரும். அப்போ அவங்க மறைத்த நம்பர் 4. இப்போது 3 2 3 4 இப்படி ஒரு நம்பர் 4 இலக்கம் தான் எழுதணுன்றது கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை இலக்கம் வேணாலும் எழுதிக்கலாம். திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்கள். இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3 3 3 6 10 12 3 6 3 5 8 12 12 1 + 2 = 3. இந்த 3 வருது இல்லையா? அந்த 3 எடுத்துகிட்டு போய் இதில் கழித்து விட வேண்டும். 3231. இப்போ இதை கூட்டி பாருங்கள். 3 5 8 9 வருதா? எந்த நம்பர் எத்தனை இலக்கங்கள் நீங்கள் எழுதினாலும் எவ்வளவு பெரிய நம்பர்கள் எழுதினாலும் இதை கூட்டி அதனுடைய ரூட் நம்பர் அதுலேருந்து கழித்து வந்தால் அந்த இலக்கங்களை கூட்டினீங்கன்னா 9 தான் வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இந்த மேஜிக்கை நீங்கள் பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் எழுதுறீங்க, நீங்கள் அட் அ டைம் ஒரு 5 பேர் கூட விளையாடலாம், 10 பேர் கூட விளையாடலாம், ஒரு கிளாஸ் மொத்தத்தையும் கூட வச்சு நீங்கள் விளையாடலாம். எல்லாரும் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லும்போது மறைச்ச இந்த 3 நம்பருங்க 4 நம்பர் சொல்லும்போது நீங்கள் அவர்கள் மறைத்த நம்பரை சொல்லிக்கிட்டே போகலாம். 50 பேர் கூட அட் அ டைம் விளையாடலாம். இந்த கிளாஸ் மொத்தமும் வந்து அசந்து போயிடுவாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி வருது இல்லையா? 3233. இதில் ஒரு நம்பரை மறைச்சிட்டு மீதியை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2ஐ மறைக்கிறார்கள் அப்படின்னா 3 3 6 6 1 7 7 கூட எதை கூட்டினா 9 வரும்? 2ஐ கூட்டினால் 9 வரும். சரி, இப்போ இந்த மேஜிக்கு இதோட முடியலைங்க. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகிறேன். இப்போது இதை வந்து இந்த 3231 வந்தோடனே இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்க சொல்லலாம். ஏதாவது ஒரு நம்பரால் இப்போ வந்து உதாரணத்துக்கு இதை வந்து அவங்க 8ஆல் பெருக்கிறாங்க. அவங்க எந்த நம்பரால் வேணாலும் பெருக்கி கொள்ளட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மக்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேஜிக் எல்லாத்துலேயும் என்னென்னா நீங்கள் எதையுமே அவங்கள கேள்வியே கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிற இதுலேருந்து நீங்கள் மறைத்த பிரபஞ்சம் எப்படி, கடவுள் எப்படி நம்ம மறைத்து செய்கிற வேலையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கான மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபுங்க. மறைக்கிற விஷயங்களை, அடுத்தவங்கள மறைக்கிற விஷயங்களை நம்ம மூளை கண்டுபிடிக்கும். இது இந்த மாதிரி மேஜிக் ஒரு 10 மேஜிக் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மூளைக்கு அடுத்தவர்கள் மறைக்கும் விஷயம் எளிதாக கண்டுபிடிக்கும் பேட்டர்ன் உங்கள் மூளைக்கு வரும். இது ஒரு மூளை பயிற்சி. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம பெருக்க சொல்கிறோம். 3231 × 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விடை வரும்னா 25848 என்று வரும். இப்போது இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மறைச்சிட்டு அவங்க மிச்சத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ எதை மறைக்கலாம்? இப்போ 5 மறைச்சிடலான்னு வச்சுங்க. மீதி என்ன இருக்குது? 2 8 4 8. இதை இந்த ஆர்டர் படி தான் சொல்லணும்னு இல்லை, மாற்றி கூட சொல்லலாம். இப்படி சொன்னாலுமே நம்ம இந்த 5ஐ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 8 2 10 14 22. 2 + 2 என்ன? 4. 4 கூட எதை கூட்டினா 9 வரும்? 5ஐ கூட்டினால் 9 வரும். அப்போ அவங்க மறைச்ச நம்பர் 5. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரூட் நம்பர் கண்டுபிடிச்சி அதை கழித்து வர்ற விடையை ஏதாவது ஒன்று மறைச்சி அவங்க விளையாடினாங்கன்னா அந்த மறைக்கப்பட்ட நம்பரை நம்ம சொல்லிவிடலாம். இப்போ இதையே நீங்கள் வேறு மாதிரி விளையாடலாம். ரொம்ப சின்ன பசங்களோட விளையாடுறீங்கன்னா இந்த லெவல்லே நிறுத்திட்டு இப்போ இதை வந்து நீங்கள் கூட்டி பாருங்கள். இது 9 வரும்.
அப்படின்னு இது எல்லாரையும் கூட்ட சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் 50 பேர் கிளாஸில் இருக்கீங்க, 50 பேரையும் ஒரு புள்ளியில் நான் குவிக்க போகிறேன். எல்லாருக்கும் ஒரே விடை வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இது பண்ணி முடித்து வர ஆன்சரை கூட்டினாக்கா எல்லாருடைய பேப்பர்லேயும் 9 என்று வரும். மேஜிக்கலாக அவங்க அத்தனை பேரையும் கண்ணை கட்டி என் வசப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா நம்பரையும் நீங்கள் கூட்டினீங்கனாலும் 9 தான் வரும். 2 + 5 + 8 +4 + 8 இதை நீங்கள் கூட்டி பாருங்கள். 8 4 12 20 25 27 2 + 7 9. இப்போ இந்த லெவலில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்பரை மறைச்சி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதை ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கி வர்ற விடையை கூட்ட சொல்லலாம். அதுவும் 9 வரும். அதில் ஒரு நம்பரை மறைச்சி விளையாடலாம். 4 லெவல் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் இது இப்படி இந்த 9 எவ்வளோ நம்பருங்களை கட்டுப்படுத்து பாருங்கள். உலகத்தில் உள்ள எந்த நம்பரை இந்த பேட்டர்னில் போட்டிங்கனாலும் அது 9ஐ நோக்கியே குவியும். தட் இஸ் த பவர் ஆஃப் 9. இப்போ இந்த பவர் ஆஃப் 9 எங்கேருந்து வந்தது? இந்த மேஜிக்கை நம்ம எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்? எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்த இந்த வாய்ப்பாட்டிலேருந்து தாங்க கண்டுபிடிச்சேன் நான். இப்போ எப்படிங்க அந்த வாய்ப்பாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிங்க? 1 × 9 9ங்க விடையை. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாங்கள் 0 + 9 = 9. 2 × 9 18ங்க. 1ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா என்னங்க வரும்? 9. 3 × 9 27. 2ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா என்னங்க வரும்? 9. அதே மாதிரி 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. 4 5ஐயும் கூட்டினா 9. 5 4 கூட்டினா 9. 6 3 கூட்டினா, அதாவது எந்த ஒரு நம்பரையும் 9ஆல் பெருக்கும்போது வர்ற விடையின் கூட்டுத்தொகை ரூட் நம்பர் 9ல் முடியும். இதுதான் தி பவர் ஆஃப் 9. அந்த பவர் ஆஃப் 9ஐ வச்சு விளையாடின கேம் தான் இது. நீங்கள் மற்றவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 40 50 எண்களை எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யார் கூட விளையாடலனாலும் பரவாயில்ல. இது உங்கள் மூளைக்கான பயிற்சி. இதுதான் நீங்கள் எழுதுகிற நம்பர் தான் உங்கள் மூளையோட கண்டிஷன். இந்த ரூட் நம்பர் தான் உங்கள் மூளையில் உள்ள கசடு. இதை கழிக்கிறீங்க, கசடை நீக்கிறீங்க. அப்போ வர்ற நம்பர் பியூர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கூட்டுத்தொகை 9 வரும். புரிஞ்சுதுங்களா? இது பேசிக், ரொம்ப எளிமையான அடிப்படை முதல் பவர் ஆஃப் 9ஐ பற்றின முதல் விஷயம். அடுத்தடுத்து வர்றது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. AJH.